வணக்கம் நேயர்களே, இது உங்கள் நேச்சுரல் எலகன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு பெடிக்யூர் ஜெல் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெடிக்யூர் ஜெல் மட்டும் இல்லாமல் காலில் இருக்கக்கூடிய பித்த வெடிப்பு, காலில் இருக்கக்கூடிய ஆணிக்கால்னு சொல்லுவோம்ல, அது நெகக்கண்ணில் சில பேருக்கு வலிக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை, கால் வந்து நல்லா பளபளன்னு ஆகிறது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்கும் இந்த பெடிக்யூர் ஜெல். இது நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நின்று கால் வலிக்கும், ஸோ நிறையா வாக் பண்ணுறவங்க கால் வலிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சொல்யூஷனாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வீக்கெண்டில் 3 டேஸ் இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கால் வலி இல்லாமல் ஆயிரும். ஸோ இதை பெடிக்யூர் ஜெல்லு போட்டுட்டு நம்மள்ட்ட ஒரு ஃபுட் க்ரீம் இருக்குது, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுத்திங்கன்னா உங்கள் கால் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து காலை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க, அவங்களுடைய கால் அழகாக இருக்கிற வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய பொண்ணுங்களை பாருங்கள், கால் தான் ஃபஸ்ட்டு அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்புறம்தான் ஃபேஸ்லாம் அழகுபடுத்த நினைப்பாங்க. ஏன்னா கால் கண்டிப்பாக அழகாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த பெடிக்யூர் ஜெல்லை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்றது எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம கிளாஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க, கிளாஸாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பொருள், என்னென்ன மெஷர்மெண்ட் சேர்க்கணும் இப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு கிளாஸாக எடுக்கிறவங்க பிடிஎஃப் ஃபைல் வந்துடும். இல்லை பிடிஎஃப் மட்டும் வேணுங்கிறவங்க தேவைன்னா அதை மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மேக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளாஸாக எடுக்கும்போது டீட்டெயிலாக என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில், உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூமில், உங்களுக்கு பிடிச்ச கலரில் எப்படி உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண நிறைய பார்லரில் இது வந்து தேவைப்படுது. நிறைய பார்லரில் மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நிறைய நீங்கள் இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சோண்டு பவுட்ரு அள்ளி போட்டால் ஜெல் ஃபார்மில் வந்துடுது அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இப்போ வந்து மேக் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு பவுல் வச்சுக்கிறேன். என்னென்ன போடுறேன் அப்படின்றது கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். நீங்கள் இதை வந்து வெளியில் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்டெலாம் ஆகாது. ரெடி பண்ணும்போது ரொம்ப கம்மியாகவே ஆகும். நீங்கள் இது ப்ராஃபிட் வச்சு விற்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் யூஸ்க்கே நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கால் வலி அதிகமாக இருக்குது, மென்ஸ் அண்ட் விமன்ஸ் 2 பேர்த்துக்குமே கால் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பை தாங்கிறதே நம்ம கால் தான் இல்லையா. ஸோ அதனால் கால் வந்து ரொம்ப வலிக்கும், குதிங்கால்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி வரும்போது குதிங்கால் வலி இல்லாமல் ரொம்ப ரிலீஃபாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணுறேன். இதில் நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பித்த வெடிப்பு இருக்குது இல்லையா, பித்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு கால் வந்து ஸ்மூத் ஆயிரும். நல்ல ஒரு பிங்கிஷ் லுக்கு கொடுக்கும். அந்த குதிங்காலுக்கு மேலே இருக்குள்ள அந்த இடம்லாம் நல்ல ஒரு பிங்க் கலரில் வர ஆரம்பிச்சிடும். குதிங்காலுமே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். அந்த குதி வந்து ரொம்ப வந்து கனமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதை போட்டு நீங்கள் வந்து பெடிக்யூர் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த குதி வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். இதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 or 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான எல்லா பொருளும் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா பவுட்ரு ஆட் பண்ணுறேன். நீங்கள் நீம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம், துளசி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு அரோமாக்காக ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பொருள் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். கால் வலி, இதை நீங்கள் பெடிக்யூர் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வரும். எவ்வளோ வலியாக இருந்தாலும் ரிலீஃப் ஆகி அந்தளவுக்கு தூக்கம் வரும். நீங்கள் ஆயில்மெண்ட்டோ தைலமோ எதுவுமே தேய்க்க தேவையில்ல.
ஓகே, இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் எல்லாமே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை கிளாஸாக வேணும்னாலும் காலிங்க. இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பிடிஎஃப் மட்டும் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக இது நம்ம காய்ச்சவோ கலக்கவோ தேவையில்லை. ஜஸ்ட்டு எல்லாமே பவுட்ரு ஃபார்ம் தான். பவுட்ரு எல்லாமே மெஷர்மெண்ட் படி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெடிக்யூர் ஜெல்லுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, நான் கிட்டத்தட்ட எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆலோவேரா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆலோவேரா பவுட்ரு ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா கால் இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகி கொடுக்கும். அதுக்கு தான் ஆலோவேரா ஆட் பண்ணுறது. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்கை ப்ளூ கலரு. அதுக்கு முன்னாடி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பொருள் வந்து பவுட்ரு ஃபார்மில் கட்டி கட்டியாக நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அதுக்குள்ளாட்டி லைட்டாக சுடு தண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வார்ம் வாட்டர் தான் நீங்கள் வைக்கணும் காலை. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃபாக இருக்கும். அதை சேர்த்துருக்கக்கூடிய பொருளும் அந்த மாதிரி தான். நான் எனக்கு ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு பாயிலில் வந்து சுடுதண்ணி வச்சு நான் வந்து போட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக நான் சுடுதண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன், அதை எடுத்துகிட்டு வர்றேன். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம். உங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வீடியோனால உங்களுக்கு கலர் லைட்டாக ரம்மியாக தர்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து கலர் போதுமாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் தண்ணி வந்து லைட்டாக பாயிலிங் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன்.
ஓகே. லைட்டாக நம்ம கால் பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் தண்ணி. ரொம்ப சூடு இருக்க தேவையில்லை. பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதை நான் 1 ஸ்பூனோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எரிச்ச மாதிரி வருது. ஓகே, சுடுதண்ணியில் இப்போ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. கொஞ்சம் 1 செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜெல்லியாக மாறிடும் அது. அவ்வளோதான். நீங்கள் இதுக்குள்ளே காலை விட்டு உங்களுக்கு காலுக்கு தகுந்த மாதிரி டப்பில் வந்து எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு தகுந்த மாதிரி அதில் போட்டு இந்த ஜெல்லை போட்டிங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி ஆயிரும். இதை நீங்கள் வந்து காலில் வந்து அப்படியே உள்ளே விட்டு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். கால் பெயின் ரிலீஃபாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே போடலாம், ஜென்ஸு போடலாம். ஸோ சூப்பரான ஒரு பெடிக்யூர் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.